இந்தியா டு மலேசியா சேனல். நம்ம வந்து மலேசியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லப்பு மனிஸ் பரங்கிக்காய் பூசணிக்காய்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு சிம்பிளான ஸ்டைலில் சில்ட்ரன்ஸு பெரியவங்க எல்லாமே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் வந்து நிறையா விதமாக பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை வச்சு ரொம்ப சிம்பிளாக கிரில்டு பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரில்டு பம்ப்கின். ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஈஸி. ஸோ பம்ப்கின் பண்ணு ஒரு கைப்பிடி அளவு சுத்தமாக வெட்டி இப்படி க்ளீனாக எடுத்து வச்சுங்க. ஸோ தோலெலாம் சீவிட்டு இப்படி கட்டமாக சின்னதாக வெட்டி வச்சுங்க. பட்ரு ஒரு ஸ்பூனு, கார்லிக் இருந்தால் கார்லிக்கு, அப்படி இல்லைனா கார்லிக் பவுட்ரு ஒரு ஸ்பூன். அப்படி கார்லிக் பவுட்ரு இல்லைன்னா பூண்டு வந்து ஒரு 2 ஸ்பூன், 3 பல், 2 பல், அந்த மாதிரி ஒரு 2 பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுங்க. சால்ட்டு தேவையான அளவு, அவ்வளோதாங்க. முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு பட்டரை போட்டுருவோம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க, கஷ்டமே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ் தான் நீங்கள் குக் பண்ணி ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிடும். நீங்கள் எவ்வளோ பொடியாக வெட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக பூசணிக்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ நல்லா ஹீட் ஆனோன்னே ரெட் கார்லிக்ஸ், கார்லிக் நல்லா வந்து ப்ரௌன் ஆகட்டும், இல்லை கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா கருக வச்சிடாதீங்க. கருக வச்சிங்கன்னா அதோட ஸ்மெல்லே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அப்படி லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து தேவையான அளவு சால்ட்டு, ஓகே, சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எப்படியே ஒரு ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. சில்ட்ரன் சாப்பிட்றதுக்கு. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரில்டு பம்ப்கினில் வந்து இன்னொரு சீக்ரெட்டான ஒன்று ஆட் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன். ஸோ நீங்கள் சில்ட்ரன் சாப்பிட்றதுக்குன்னா இப்படியே கொடுத்துருங்க. ஸோ ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இப்படியே சாப்பிட்லாம். சில்ட்ரன்ஸ் கொடுக்குறவங்களும் இப்படியே கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசி இருக்கட்டும், மீடியமாக இருக்கட்டும்னா லைட்டாக சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக கிரில் பண்ணுங்க போதும். ஸோ இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த பம்ப்கினும். இப்போ எடுத்துடலாம், போதும் 3 மினிட்ஸ் தான். எடுத்துகிட்டு மாற்றிடுவோம். சுவை வந்து அப்படி தான் இருக்கும், இதுவும் எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ இது பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, அவ்வளோதான். ஸோ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.